Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ராகி தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தோசையை ஒரு பவுல் ஆஃப் சாம்பார் அப்புறமா வடை கூட சர்வ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்லயே எப்படி தோசை மாவு அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. ராகி மாவும் ராகிலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய தோசை மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் சேர்க்குறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகியில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது ஒரு நேச்சுரல் வெயிட் லாஸ் ஏஜென்ட். உங்களோட ஸ்கின்னை ஏஜிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். உங்களோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. உங்களை எப்பவுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறோம். அப்புறமா கோலன் கேன்சர்லேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ நமக்கு ராகி தோசை மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு ராகி தோசை மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக சாம்பார் வடை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ரெகுலர் தோசையோட அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ராகி தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.